ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் நேற்றுக்கு நம்ம சுவாமி ப்ரோ மலேசியா போயிருந்தாங்க இல்லையா. அப்போவே சொல்லியிருப்பாங்க நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்குது, இங்கேருந்து நான் போக போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி அப்டேட் நான் கொடுத்துருந்தேன். அங்கே அப்கமிங் எபிசோட் பற்றி நம்ம சுவாமி ப்ரோ அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவுமே நான் ஃபேன்ஸ் பேஜஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நேற்றுக்கு லைவ் நான் பாதிலேருந்து கண்டினியூ பண்ணேன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் ஒரு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ட்ராக், கஷ்டமான ஒரு ட்ராக் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நேற்றுக்கு மலேசியா அந்த ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காரு. என்ன சுவாமி எங்களை மேலும் மேலும் இப்படி கஷ்டப்படுத்துங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருந்தாலும் அப்கமிங் ஒரு எமோஷ்னல் ஒரு கஷ்டமான ட்ராக் விரைவாகவே, அதாவது சூன் ஹாப்பியான ட்ராக்குமே காத்துட்ருக்கு அப்படிங்கிறதையும் அங்கே ரிவீல் பண்ணியிருக்காரு. சர்ப்ரைஸாக அந்த அப்டேட் அங்கே கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்ப என்ன தோணுதுன்னா, இங்கே விஜய் விட்டு காவேரி பேக்கில் தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா. மேபி அந்த ஒரு ட்ராக்கு தான் ஒரு கஷ்டமான ட்ராக், எமோஷனல் ட்ராக் வருதுன்னு சொல்கிறாங்களோ. அகைன் செப்பரேஷன் வருமானு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். செப்பரேஷனுக்குலாம் கொண்டு போக மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் உள்ளுணர்வு சொல்லிட்டே தான் இருக்குது. எதுவுமே நம்ம 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் அந்த இடத்துல விஜய் இருக்காரு அப்படிங்கிறப்ப கன்ஃபார்மாக அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரி சேரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. விஜய் காவேரியை விட்டு கொடுத்துட மாட்டார். இப்போ ப்ரெக்னென்ட் வர இருக்காங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காவேரியை அங்கேருந்து கிளம்ப விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் தெரியலங்க, என்னன்னாலும் நடக்கலாம். பட் என்னோட ப்ரிடிக்ஷன் இது மாதிரி தான் தோணுது. இந்த இடத்துல அவர் சொன்ன ஹாப்பி ட்ராக், அதாவது ஒரு இந்த மாதிரி எமோஷனலாக போயிட்டு கடைசியாக இதே அன்னைக்கே சூன் சேர்றாங்களா, இல்லை கொஞ்ச நாள் எமோஷனல் ட்ராக் போகும்னு சொன்னார் இல்லையா. மேபி ஒரு வேளை ஒரு செப்பரேஷன் மாதிரி குட்டியாக இது நான் நடக்கும் நான் சொல்லவில்லை. அவரோட ஹிண்ட்டை பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குமோன்னு எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. இந்த ஒரு பிக்கை பாருங்கள். காவேரி கிட்ட சொமக்கோமா நின்றுட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த நம்ம காவேரி என்ன சொல்லியுமே வராமல் நம்ம காவேரி விஜயை ரொம்ப கஷ்டப்படுத்தி ஏதாச்சும் ஒரு மாதிரி கோவமான நிலையில் தள்ளி அங்கேருந்து ஒரு மாதிரி கஷ்டத்தில் கிளம்பிடுறாரா, இல்லை என்னன்னு எதுவுமே அவ்வளோ யோசிக்க முடியலங்க. அதாவது இந்த ஒரு ட்ராக்கை தான் எமோஷனல் ட்ராக், எமோஷனல் ஆனோடனே சூன் ஹாப்பி ட்ராக்கும் இருக்கும். அந்த எபிசோட்ஸ்லேயே அது கண்டினியூஸ் ஆகுதா, இல்லை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த ஹாப்பி ட்ராக் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் 2 அப்டேட் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்டு இருக்காது தான் வருத்தமாக இருக்குது. பட் நம்ம என்ன தான் கெஸ் பண்ணாலும் மகாநதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்ராக் தான் வரும். பட் தெரியல என்ன மாதிரி மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒரு அப்கமிங் ஒரு எமோஷனல் ட்ராக் இருக்குது, கூடவே சூன் ஹாப்பி ட்ராக்கும் இருக்குது. என்னவா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய நமக்கு டிஸ்கஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸ்மே பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம சுவாமி கொடுத்த அந்த அப்டேட் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும்னு சொல்லி உங்களோட கெஸ்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.